நேற்று சவரனுக்கு 2280 ரூபாய் சரிந்த நிலையில் இன்று மேலும் 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்கம். கோல்டு விலை கம்மியா இருக்கா? இவ்வளவு நாள் இதுக்காக தான் வெயிட் பண்ணோம். இதுதான் கரெக்டான சான்ஸ். இப்பவே எப்படியாச்சும் அவங்க கிட்ட ஆட்டையை போட்டு ஒரு போ 2 பவுனாச்சும் போய் வாங்கணும். தங்கத்துக்கு ஆட்டை போடுதா பித்தளை? இப்ப பாரு மாஸ்டர் பிளான். ஏங்க ஹலோ சொல்றா, இங்க வர்றா. உன் பொண்டாட்டி அப்படி இருக்கான்றதுனால ஊர்ல இருக்க எல்லா பொண்டாட்டி அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுப்பா. ஆமாமா, அதுலயும் மெயினா என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா, வாழ்க்கையோட கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கிறவ. கஷ்டம்னா என்னன்னு அவளை வச்சு ஒரு படமே எடுக்கலாம்டா. அவ்வளோ உணர்வாடா. ஆமாமா, அனாவசிய செலவு பண்ண மாட்டா. ஏன் ஒரு நகை வாங்கி கொடுன்னு சொல்லி 1 கிராம்ல ரொம்ப நாளாக கேட்டுருக்கா. நானே வாங்கிக்கொன்றேன், நம்ம குடும்ப கஷ்டம் புரியுதுன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லுவாடா. தங்கம்னா அவதான்டா தங்கம். கடையில் விற்கிறாங்களா, அது தங்கம் கிடையாது. அவதான் தங்கம், தங்கத்துக்கும் மேலடா. இல்லடா நீ என்ன சொன்னாலும். ஓ டேடி, நான் அப்புறம் கூப்பிட்றேன்டா, ஒரே நிமிஷம். என்னம்மா நீ எப்போ இங்கே வந்த? இப்பதான் வந்தேன். நான் பார்க்கவே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது நீங்கள் வந்து நிற்கிறது. என்னம்மாச்சு? ஒன்றும் இல்லைங்க. இல்லை ஏதோ நான் சாப்பிட போறேன், நீங்களும் சாப்பிட வரீங்களான்னு கேட்க வந்தேன். ஓகே ஓகே. சரி. யாருக்கு நம்ம போட்ட பிளானு பொழந்துக்கிட்டு போயிடுச்சு. பயங்கரமாக பசிக்குது. என்ன சமைச்சிருக்காங்க தெரியலையே மனைவி. கிச்சனில் தடபுள்ள வேலை செய்யுது. ஏய் சொல்றி, உன் புருஷன் கொடுமைக்காரன், அதுக்குன்னு எல்லா புருஷங்களும் அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? நான் ரொம்ப கொடுத்து வச்சபடி. ஏன்னா என் புருஷன் தங்க கட்டி தவளே இல்லாத தண்ணி தொட்டி. ஆமா, என் புருஷனுக்கு நான் என்ன செஞ்சு கொடுத்தாலும் வாயை மூடிட்டு சாப்பிடுவாரு. முந்தா நேத்து வச்ச சாப்பாடு கொடுத்தேன், கம்முனு வாயை மூடிட்டு சாப்பிட்டாரு தெரியுமா? கூட பாரு, என்னால சமைக்கவே முடியல, வெறும் உப்புமா மட்டும்தான் சமைச்சிருக்கேன். என்னங்க நீங்க எப்போ வந்தீங்க? நான் இப்போதான் வந்தேன். நான் உங்களை பார்க்கவே இல்லை. சுட சுட ரவா உப்புமா கிண்டிட்டு இருக்கேன், தட்டில் போட்டு எடுத்துட்டாட்டா? வேணாமே, பசியே இல்லை சுத்தமா. எனக்கு ஒரு கப் ஹார்லிக்ஸ் மட்டும் கூட. ஹார்லிக்ஸா? உங்களுக்கு ஹார்லிக்ஸ் போதுமா? ஹார்லிக்ஸ் மட்டும் போதும், வேற எதுவும் வேணாம். நல்லா ஒரு பெரிய கப்ல ஹார்லிக்ஸ். நீங்க போங்க, நான் உங்களுக்கு ஹார்லிக்ஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். நான் சீக்கிரமா ஒரு சூப்பரான ஒரு ஹார்லிக்ஸ். என்னப்பா சாப்பாடு சாப்பிடாம வெறும் ஹார்லிக்ஸ் குடிச்சுன்னு இருக்கற? வெறும் ஹார்லிக்ஸா? அதுல என்னென்ன இருக்குன்னு தெரியுமா? அப்படி என்ன இருக்கு? என்ன இருக்கா வாங்க சொல்றேன். இது நார்மல் ஹார்லிக்ஸ் கிடையாது, ஹார்லிக்ஸ் சூப்பர் ஃபுட்ஸ். இதுல ஆல்மண்ட்ஸ், ஓட்ஸ், மில்லட்ஸ் இது எல்லாமே இருக்கு. அது என்னப்பா பண்ணும்? ஆல்மண்ட் ஷார்ப்னஸ், உங்க அப்பா மாதிரி நீங்களும் ஷார்ப் ஆயிடுவீங்க. என்னடி இது? அப்புறம் ஓட்ஸ், ஃபுல் டே எனர்ஜி கிடைக்கும், உங்க அம்மா மாதிரி ஒன்றும் கிடையாது. மில்லட்ஸ் ஸ்ட்ரென்த், இந்த 3மே ஒரே கிளாஸ்ல கவர் ஆயிடுது. அப்போ இது ஸ்மார்ட்டஸ்ட் ட்ரிங்க் தானே? ஆமா. அது மட்டும் கிடையாது, இது 0 ஆடட் சுகர். நோ சுகரா? அப்போ டேஸ்டே இருக்காது. அதுதான் கிடையாது, பழைய ஹார்லிக்ஸ் டேஸ்ட் அதே டேஸ்ட் தான் இதுலயும் இருக்கு. அது எப்படிப்பா முடியும்? உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்க அம்மாவை கேளு. அதே சூப்பர் மார்க்கெட்ல முன்னாடி பின்னாடியும் திரும்பி ஃபுல்லா செக் பண்ணி பார்த்து தான் வாங்கினான். அப்படியாமா? ஆமா, நானும் தான் பார்த்தேன் சூப்பர் மார்க்கெட்ல. அதே டேஸ்ட் இருக்கும் தான் சொன்னாங்க, அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்ப எங்களுக்கும் வேணும். நீங்க போங்க, உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். அப்பா, நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம். ஓகே வா. ஆமா, அதே டேஸ்ட் தான். ஹார்லிக்ஸ் ரெடி. ஹார்லிக்ஸ் எனக்கு ஒரு வெயிட் பண்ணு. அட பாருங்களா, போ, செம்ம டேஸ்ட் பா. நான் சொன்னல அதே சேம் டேஸ்ட் தான்மா, ஆனா சூப்பர் ஃபுட்ஸோட இப்போ அப்டேட் பண்ணிருக்காங்க. சூப்பர்ல? சாமாப்பா. சரி நீங்க டிவி பாருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலைக்கு நான் வெளில போயிட்டு வரேன். சரி பண்ணி போயிட்டு வாப்பா. ஓகே, கரெக்ட் டைம் எஸ்கேப் ஆயிடும், யாருக்கும் தெரியாம நம்ம எஸ்கேப் ஆகிடும். ஹலோ ஹஸ்பண்ட், எங்க கிளம்புறீங்க? அதான் நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டை பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணுன்ட்டு, அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சொல்லவே இல்ல. அதான் இப்போ சொல்றேன்ல, சனிக்கிழமை சாயந்தரம் ஆச்சுனாலே சடங்கு கட்டின மாதிரி ஆடிடுவியே. என்ன ஆந்த இப்படி யோசிக்குது? சாட்டர்டே பார்ட்டியா? இரு, செக் வைக்கிறேன். எத்தனை மணிக்கு வருவேன்? நான் போயிட்டு 7 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். சரி 6 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். சரி 5 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். 4 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்.
ஏய் அடிச்சு வாயை வச்சிருவேன். மணி 3 ஆகுது. போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு வரதுக்கு 4 மணியாவது ஆகாதா? சரி 4 மணிக்கு ஷார்ப்பா இங்க இருக்கணும். 4 மணிக்கு கரெக்டா வந்துடுறேன். உனக்காக விழிமேல் வழி வைத்து காத்திருப்பேன். காத்துனது தான் வந்துடுறேன். காத்திருந்த கண்களே. ஹலோ மச்சான், ஒரு நிமிஷம் இரு. ஏய் நான் கிளம்பிட்டேன். இன்னைக்கு நைட்டு अरे नी अब्बा 12:30 எல்லாம் தூங்கிட்டாங்க. அப்படியே போய் படுத்துறோம். கண்டுபிடிக்க மாட்டாங்க. துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம். 11 மணி ஆகுது, இன்னும் தூக்கத்தை பாரு. ஏய் ஏய் ஏய், மணி 11 ஆகுது, இன்னும் என்ன தூக்கம்? எந்திரி. எதுக்கடி காலங்காத்தால எழுப்புறேன்? நேற்று எத்தனை மணிக்கு வந்த? நேற்று நைட் நான் 9:30க்கெலாம் வந்துட்டேன். 12:30 மணி வரைக்கும் நான் உனக்காக ஹாலில் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஆச்சு தெரியுமா உனக்கு? சொல் கதை சொல்ல போறியா? சொல். விளையாடாதம்மா. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான்ல ஏவன் பிரபு, நேற்று காரில் போகும்போது அவனுக்கு பைக்கில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் பிளட்டை தேடி அவன் கையில் பிளட்டை ஏற்றி அந்த எந்த பிளட் குரூப்னே கண்டுபிடிக்க முடியல. ஓவா பியா சியா டியான்னு கடைசி அந்த பிளட் குரூப்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பிளட்டு கொடுத்த உடனே அவன் மூக்கில் மூச்சு விட முடியல. அவன் உயிருக்கே போராடிட்டு இருக்கான். அவன் ஐசியூவில் இருக்கான். அவனால் வந்து பேசவே முடியாது. அவனால் வந்து கண்ணை திறந்து பார்க்கவே முடியாது. அவ்வளோ போராடிட்டு இருக்கான். உனக்கு என்னடானா வந்து நீ என்ன அசால்ட்டா நீ வந்து இங்கே வந்து கதை விட்றேன் இதை விட்றேன்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு நட்பை இருந்து நீ கலங்கப்படுத்தியா? முதல்ல வேலையை பார்த்துட்டு போ. காலங்கத்தில் வந்து எழுப்பி வாழ்க்கையே வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பாவம், அவன் நல்லா இருக்கணும். அவன் கடவுளை வேண்டிட்டு இருக்கேன். அடுத்தபடி நீ வேண்டிக்கோ, போய் பூஜை பண்ணு. எதுக்கடி எனக்கு காலங்காத்தால எழுப்புனேன்? உன் ஃப்ரெண்டு வெளில யாரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் எழுப்பி விட்டேன். எவனாவது காலங்காத்தால வந்து உயிர் எடுப்பானுங்க. எவன் வந்திருக்கான்? பிரபு வெளில நிற்கிறான். போ. பிரபுவா? மெடிக்கல் மிராக்கிள் 1 ஹவர்ல எழுந்து நடந்திருக்கான் பாரு. அவன் இன்னும் திருந்தல மாமா.